2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நம்ம பால்டப்பா பாரிசாலன் விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அடுத்த முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் தம்ப்நெயில் போட்டு பேசி வைத்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் என்னுடைய வாக்கு அப்படிங்கிறது யாருக்கும் இல்லைங்கோ, நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலைங்கோ அப்படின்னு வாய்கிலேயே பேசின இந்த பால்டப்பா பாரிசாலன் தேர்தல் முடிஞ்ச கையோட விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டு பேசி வைத்திருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஹெவியா அமௌண்ட் தாவேகா தரப்புல இருந்து பால்டப்பாவிற்கு கைமாறி இருக்கிறத குறிக்குது. சரி, இவ்வளோ நாளா யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காத நீ இப்போ எதுக்கு விஜய் முதலமைச்சர்னு தம்ப்நெயில் போட்டு பேசின? முதல்ல இந்த ஒரு பழைய காமெடியில் 1000 2000 4000 பிம்பிளிக்கு பிளேப்பி அப்படிங்கிற மாதிரி முதல்ல விஜய் வந்து பெருசாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாருங்க, வெறும் 12 விழுக்காடு தாங்க விஜய்க்கு வாக்கு வரும் அப்படின்னு பேசின பால்டப்பா பாரிசாலன் அந்த 12 அப்படியே கொஞ்சம் ஏற்றி 15 விழுக்காடு வரைக்கும் விஜய் வாங்குவாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக பேசியிருக்கக்கூடிய காணொலியில் விஜய் அவர்கள் 20 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வாங்குவார், பல தொகுதிகளில் விஜய் அவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு 5 சீட்டாவது விஜய் ஜெயிச்சிருவார், தொங்கு கவர்மெண்ட்லாம் வருதுன்னா விஜய் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களால தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யா அப்படிங்கிற அளவுக்கு பேசி வச்சிருக்குது நம்ம பால்டப்பா பாரிசாலன். சரி, உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 74 விழுக்காடே வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அப்போது இது விஜய் அவர்களுடைய வருகையினால் நடந்த மாற்றமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எஸ்ஐஆருக்கு பின்னாடி நடக்க இருக்கக்கூடிய தேர்தல். இந்த பால்டப்பா பாரிசாலன் அவர்களுடைய உளறலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆரில் இறந்தவங்களுடைய வாக்கு, வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 100 ஓட்டு இருக்குன்னா அதில் 20 ஓட்டை நீக்கிட்டாங்க. இப்போ 100க்கு 60 பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னா இந்த தடவை எஸ்ஐஆருக்கு அப்புறம் 80க்கு 60 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். அதனால தான் அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக காட்டுதே தவிர இதை ஹெவி போலிங்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. சரி, தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய தாக்கத்தினால 85 விழுக்காடு வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னே வச்சுக்குவோம். மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்காலில் நடந்து முடிந்த தேர்தலில் இங்கேயாவது 234 தொகுதி, அங்கே 294 தொகுதி, அங்கே 91 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கே. அந்த இடத்துல விஜய் போய் என்னத்தை நொட்டுனாரு? அங்கே எப்படி வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிச்சது? வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் எஸ்ஐஆருங்கிற புரிதல் இருந்தாலே விஜய் இந்த தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாரு அப்படிங்கிறது புரியும். சரி, நீ விஜய்க்கு சொம்பு தூக்குறியா, வாங்கின காசுக்கு மேலே கூவுறியா, சரி வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யா அப்படின்னு கடந்து போயிடலாம். விஜயை ஒரு பக்கம் ஆதரித்து 20 விழுக்காட்டுக்கு மேலே விஜய் வாங்குவார், 5 தொகுதியை ஜெயிப்பார், அவர் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார் அப்படின்னு பேசிட்டு நாம் தமிழர் கட்சி மேலே வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறாரு இந்த பால்டப்பா பாரிசாலன். அதாவது பிரபு அவர்களும் சீமான் அவர்களும் நேரில் பார்த்துக்கும் போது ஒருத்தர் அடிச்சுக்கணுமா, ஒருத்தர் நலன் விசாரிச்சுக்க கூடாதான். ஏன்னா பிரபு அவர்களை பற்றி சாட்டை துரைமுருகன் அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காராம். பிரபு அவர்களுடைய தந்தை வந்து கொலைக்கேஸில் இன்வால்வ் ஆனவர், அவர் வந்து ரொம்ப கேவலமான நபர், பிரபுவே கேவலமான நபர்னு உங்களுடைய யூடியூப் சேனலில் 4-5 வீடியோ போட்டு விமர்சிச்சுட்டு நேரில் பார்க்கும்போது காலர்லாம் சரி பண்ணி விட்டு அவரை தழுவி கட்டி பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ கேவலமானவர்களை கட்டி பிடிக்கக்கூடிய நீங்களும் கேவலமான நபர்கள் தானே அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் ரொம்ப தரைக்குறைவா இந்த பால்டப்பா பேசியிருக்கு. எப்பா பால்டப்பா, அதாவது அரசியல் அப்படிங்கிறது வேற, தனி மனித உறவு அப்படிங்கிறது வேற. பிரபு அவர்களை கேவலமாக, பிரபு அவர்களுடைய தந்தை குறித்து பிரபு அவர்களை பற்றி கேவலப்படுத்தி சீமான் அவர்கள் பேசினாரா, இல்லை சாட்டை துரைமுருகன் விமர்சனங்களை முன் வச்சாரா? சாட்டை துரைமுருகன் தான் பிரபு அவர்களை தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நான் பேசின அனைத்துமே உண்மை அப்படி
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த பால்டப்பா சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கான் மனுஷன். இதே போலதான் மாஸ்கை போட்டுட்டு சாட்டை துரைமுருகன் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட சினிமா தியேட்டர்ல இருந்தாரு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ மாஸ்க் போட்டுட்டு நின்றுகிட்டு இருந்தத ஒரு பொண்ணோட வந்து சாட்டை வந்து சந்திப்பு நடத்தாரு, பெண்களோடு சாட்டைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு இதே பால்டப்பாவோட யூடியூப் சேனல்ல உட்காந்து வாய்கிலிய பேசினானுங்க, அவதூறு பரப்புனானுங்க. சாட்டை துரைமுருகனுடைய வளர்ச்சி இவங்களுக்கு எரியக்கூடாத இடமெல்லாம் எரியுது போல இருக்கு. ஏன்டா 10க்கு 10 ஏசி ரூம்ல தானே உட்காந்துருக்கீங்க, குழு குழுன்னு தானே இருக்கும், அந்த இடத்துலையும் உங்களுக்கு தகன்னு எரியுது அப்படின்னா பர்னால்னு ஒன்று விற்கிறாங்கல்ல, அதை வாங்கி எரியிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிட்டா என்ன? ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார், 12 விழுக்காடு தான் வாக்குகளை வாங்குவார். அதுக்கடுத்து விஜய் அவர்கள் வந்து 15 விழுக்காடு வாக்குகளை வாங்குவார். விஜய் அவர்கள் அடுத்து வந்து 20 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகளை வாங்குவார். விஜய் அவர்கள் 5 தொகுதி ஜெயிப்பார். அவர் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக வருவார். அது இந்த வடிவேல் காமெடியில் நல்ல மீன்கள் விற்கப்படும், அதுக்கப்புறம் நல்லவ அடிச்சுட்டு மீன்கள் விற்கப்படும், மீன்கள் அடிச்சுட்டு அப்புறம் மான்களாக விற்கப்படும். எதை போடையான்ற கதையா 12ல் ஆரம்பித்து 15க்கு வந்து 20க்கு வந்து 5 சீட்டுக்கு வந்து அடுத்து விஜய் முதலமைச்சர் ஆவார். தனி பெரும் மெஜாரிட்டியில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு இதே யூடியூப் சேனலில் 10க்கு 10 ரூமில் உட்காந்து இவனுங்க பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு பேசுறானுங்க. அதுல 20% கூட விஜயை பத்தி பேசல, 80% கிட்ட நாம் தமிழர் கட்சி மேல ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கி வச்சிருக்கிறானுங்க. இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கினா அதே ஓட் பெர்சன்டேஜை வந்து ரீட்டைன் பண்ணும். 8 விழுக்காடு தான் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கும். போன தடவை வந்து நாடாளுமன்ற தேர்தலையே 8 தானே வாங்கினாங்க, அந்த 8 வந்து இந்த தடவை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பால்டப்பா பாரிசாலன் பேசுறதை கேட்கும் போது, எப்பா ராஜா, போன முறை மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற இடத்துலையே நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுச்சு. இந்த முறை யார் முதலமைச்சர் அப்படின்னு சீமான் அவர்கள் முதல்வர் கேண்டிடேட்டாக காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. ஒரு ஸ்டேட் அசம்பிளி சீமான் அவர்கள் பேசுகிறதே தமிழ் தேசிய அரசியல், இந்த மாநிலத்துக்கான அரசியலை தான் பேசுகிறாரு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினா அதே வாக்கு சதவீதத்தை தான் நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு சொல்லி இப்படி வாய் கூசாம பேசுறியப்பா. அதுவும் இந்த பால்டப்பாக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லாமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. டிவிகே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அவ்வளோ மக்கள் கூடி இருந்தாங்க, அவங்க யாருக்குமே பஸ் கிடைக்கல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிவிகே அப்படின்னு தான் கோஷம் போட்டாங்க. அதனால டிவிகே அலை வீசுகிறது, விஜய் அவர்களுடைய அந்த ஒரு தாக்கம் இந்த அரசியல் களத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருட்டு கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு சகிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரெட்ஃபிக்ஸ்ல ஃபெலிக்ஸ்னு ஒரு ஆள் பேசினார் பாருங்க, 25 லட்சம் பேர் இந்த ஒரே மாசத்துல தாவேகாவுக்காக ஓட்டு போடுறதுக்கு வெளிநாடுகள்ல இருந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் எல்லாம் பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்களாம். எதுக்குடா? தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு உருட்டுறாங்க பாருங்க. உருட்டு டேய், மே 4 உங்களுக்கு இருக்குடா, நீங்க வந்து மணப்பால் குடிக்கிறீங்க, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, அப்படியே புடுங்கி தள்ளிடுவாரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கழுதப்பால் மே 4ஆம் தேதி காத்திருக்கிறது. நல்லா வாங்கி கல்ப் அடிச்சுட்டு குப்புற படுத்துக்குங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு வெளியில வராதிங்க. இவங்க எல்லாரும் விஜய் எவெல்லாம் முதலமைச்சர் ஆவாருன்னு வாய்கிலிய பேசுறானுங்களோ தலையில துண்ட போட்டு பல மாசம் தலைமறைவாக போவது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை நம்ம பால்டப்பாவுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.